வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. மேற்காசிய நிலவரங்களுக்கு இடையிலும் இந்தியாவில் அனைத்து பயிர் ரகங்களுக்கான விதைகளும் போதிய அளவில் கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து இன்று புதுடில்லியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் வேளாண் துறைக்கான கூடுதல் செயலர் டாக்டர் மணிந்தர் கவுர் துவிவேதி இதை தெரிவித்தார். நடப்பு காரிஃப் பருவத்தின் ஆரம்ப தேவைகளுக்கு 46% உரங்கள் ஏற்கனவே கையிருப்பில் உள்ளதாகவும் உயிரி ரக பூச்சி கொல்லிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட முக்கிய பயிர்களின் விலைகள் வரம்பிற்குள் உள்ளதாகவும் மொத்த விலை சந்தையில் விலை நிலவரங்கள் மேம்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கச்சா எண்ணெய் கையிருப்பு தற்போது போதிய அளவில் உள்ளதாகவும் அடுத்த 2 மாதங்களுக்கு கச்சா எண்ணெய் வரத்து போதிய அளவில் அமைவதை உறுதிப்படுத்த அரசு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். விமான எரிபொருள் விலை 25% மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதால் உள்நாட்டு போக்குவரத்து நிறுவனங்களின் இயக்க செலவுகள் சமாளிக்கத்தக்க அளவில் கட்டுப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இணை செயலர் கூறினார். டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இதுவரை 1171 இந்தியர்கள் ஈரானிலிருந்து வெளியேற தேவையான உதவிகளை வழங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்துள்ளது. அதற்கு முந்தைய மாத வசூலுடன் ஒப்பிடுகையில் இது 8.8% அதிகமாகும். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,83,000 கோடி ரூபாயாக இருந்தது. 2025-26 நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 22 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் இது 8.3% அதிகம் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய நிதியாண்டின் தொடக்கமான இன்று முதல் புதிய 2025 ஆண்டு வருமான வரி சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமலாகி வந்த பழைய வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டத்தில் காலத்திற்கு ஒவ்வாத பழைய விதிமுறைகள் நீக்கப்பட்டு சிக்கலான பல விதிமுறைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதால் வரி செலுத்துவோரிடையே இணக்க சூழல் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படி இன்று முதல் அனைத்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கும் 2 அடுக்கு அங்கீகார முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய நிதியாண்டிற்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் கட்டண விகிதங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. புதிய பேன் அட்டை பெறவும் பேன் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அஸ்ஸாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய பார்வையாளர்களின் செயல்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று புதுடில்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தியது. இம்மூன்று மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளும் பொது பார்வையாளர்கள், போலீஸ் பார்வையாளர்கள் மற்றும் செலவின பார்வையாளர்களும் காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தல் திருவிழா கொண்டாட்டத்துடன் சுதந்திரமான மற்றும் நியாயமான விதத்தில் எவ்வித அச்சுறுத்தல், தூண்டுதல் மற்றும் வன்முறையுமின்றி நடைபெறுவதை பார்வையாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமென மறு ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியது. தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகளை கடுத்தமாக அமல்படுத்தவும் விதிமுறை மீறல் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய தகவல்களை 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை ஈசிநெட் செயலி மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிப்பது குறித்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் தேர்தல் ஆணையம் மத்திய பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தியது. ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்ட்ரோவ் நாளை முதல் இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். தலைநகரில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டாக்டர் அஜித் தோவலையும் அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.